ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஹல்லேலூயா. ஏன்? தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. And he said, your name shall no longer be called Jacob, but Israel. For you have struggled with God. And with men. And have prevailed. ஜெபிப்போம். மகாபரிசுத்த நிறைந்த பிதாவே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீர் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விரோதம் செய்ய எத்தனைக்கிற எல்லா வளங்களும் இங்கே நாம் பார்க்கிறோம். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. For you have struggled with God and with men. Hallelujah. Hallelujah. Praise the Lord. You have struggled with God and with men. தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே. You have struggled with God and with men. Now you should know you have struggled. You have to struggle with God and with men. Amen. Hallelujah. தேவனோடு நீ போராட வேண்டும், மனுஷரோடு போராட வேண்டும். Hallelujah. யோபு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல யோபு சொல்கிறார், பூமியிலே போராட மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட காலங்கள் முன்னல்லவோ. ஆங்கிலத்தில் வாசிங்க. Job 7:1. Is there not a time of hard service? Is there not a time of hard service for man on earth? For man on earth. Hallelujah. Is there not a time for hard service for man on earth? பூமியிலே போராட மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட காலம் உண்டு. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே போராட்டம் இருக்குது. அது 2 பகுதியாக பிரிக்கிறோம். கவனியுங்கள். To be a successful man or a woman, you have to struggle. தேவனோடும் மனுஷரோடும் போராடினாயே இல்லை, மேற்கொண்டாயே. You have prevailed. Hallelujah. போராடுறது ஒரு பக்கம், மேற்கொள்வது பக்கம். என்ன போராட்டம்? தேவனோடு ஒரு பக்கம் போராடணும், கவனிக்கணும். இன்னொரு பக்கம் மனுஷரோட போராடணும். ஹல்லேலூயா. முதலாவது யாக்கோபை பார்க்கும்போது, தேவனோடு மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லும் போது, யாக்கோபு தேவனோடு என்ன போராடுகிறான்? நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வாசித்து பாருங்கள். 26ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அவனோடு தேவதூதன் வந்து போராடுகிறார். யாக்கோபு அந்த தேவதூதனோடு போராடுகிறார். என்னை விடு. தேவதூதன் சொல்கிறார், என்னை விடு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது. அவன் சொன்னான், நான் உம்மை போக விடேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி யாராவது போராடுறீங்களா தேவனிடத்துல? கவனிக்கிறீங்களா? தயவுசெய்து கவனிங்க. fervent spirit, ஆவியிலான நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட. என்ன ஆசீர்வாதம்? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? யாக்கோபு. நமக்கு தெரியும் யாக்கோபு என்றால் ட்ரைட்டர், எத்தன். சரி, இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். கவனிக்கிறீங்களா? என்னத்துக்கு போராடுவான் யாக்கோபு? பழைய மனுஷன் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. Traitor should not be there in you. புதிய மனுஷன் எனக்கு வேண்டும். என்னை ஆசீர்வதி, என்னை புதிய மனுஷனாக மாற்றும். இதற்கு ஒவ்வொருவரும் போராடியாக வேண்டும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்று சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் பேசுவாங்க. கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதத்தை போராடி கேட்டு வாங்க வேண்டாம்னு சொல்ல. அதை காட்டிலும் யாக்கோபுடைய போராட்டம். யாக்கோபு என்கிற பெயர் பழைய மனுஷன், விழுந்து போன ஆதாமுடைய மனுஷன் எனக்கு உள்ளே வேண்டாம். ஹல்லேலூயா. விழுந்து போன ஆதி தகப்பனுடைய சுபாவம் எனக்கு வேண்டாம். ஆமென். இஸ்ரவேல் என்றால் என்ன? உபாகமத்து புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே.
புதிய மனுஷனாக என்னை மாற்றும். எத்த தன்மைகள் எனக்கு வேண்டாம். I don't want any longer to be a traitor within me. ஹல்லேலூயா. வெளியில நான் சுதந்திரவாளிதான், உள்ளேயோ எத்தனாக இருக்கிறேன். ஆகினாலே ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தார்களே, அப்படி என்றால் விழுந்து போன சுபாவம், விழுந்து போன பழைய மனுஷனுடைய சுபாவம் எனக்குள்ளே வேண்டாம் என்று போராடுகிறார். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனக்கு பழைய ஆதாமுடைய சுபாவம் வேண்டாம். நாம கேட்கணும். 1 கொரிந்தியர் 15:42 இருக்கிறது போல பழைய ஆதாமுடைய சுபாவம் வேண்டாம். புதிய ஆதாமாகிய இயேசுவினுடைய சுபாவம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. விழுந்து போனவனுடைய சுபாவம் எனக்குள்ளே வேண்டாம். விழுந்து போனவனை எழுப்பி புதுப்பிக்க வந்த பிந்தின ஆதாமாகிய இயேசுவினுடைய சுபாவம் எனக்கு வேண்டும் என்று ஒவ்வொருவரும் போராட எதிர்பார்க்கப்படுகிறோம். பலவந்தம் பண்ணுகிறவன் எவனும் தான் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. those who strive. ஹல்லேலூயா. those who மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. glory to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? glory to God. those who suffer violence shall 11:12. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்துக் கொள்ள முடியும். The kingdom of heaven suffers violence, and the violent take it by force. தாங்க நாம நினைச்சிருக்கோம் ஏசப்பா தட்டுல வச்சு யாருக்கு பரலோக ராஜ்யம் வேணும் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் 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 என்று சொல்லுவாராம். சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. Hallelujah. Amen. The violent will take it by force. பலவந்தம் பண்ணி பரலோக ராஜ்யத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் இது பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் கடந்த நாளும் சொன்னேன். Active Christian, passive Christian. If you are going to be a passive Christian, you will never get anything. எல்லாம் உன் இடத்துக்கு உன்னை தேடி வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே எவ்வளவு வயசானாலும் வராது. ஆக்டிவ் கிறிஸ்டியன். பாசிவ் என்றால் சோம்பேறித்தனமாக எந்த செயல்பாடும் இல்லாமல் கர்த்தர் வருவார், என்னை சந்திப்பார், கொடுப்பார். ஒரு நாள் நீ கர்த்தர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். ஹல்லேலூயா. பூமியில் உள்ளவைகளை மேலானவைகளை தேடுங்கள். அடுத்தது என்ன சொல்றார்? நீ முழு இதயத்தோடு என்னை தேடினார். கவனிக்கிறீங்களா? If you seek me with all your heart, with all diligence. அப்படிதானே இருக்கு வேதம். நிறைய பேருக்கு பரலோக தரிசனத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆசை, தேவனை பார்க்க ஆசை. அதுக்கு என்ன செய்யணும்? எரேமியா 29 என்ன சொல்லுகிறது? தேவனை எப்படி கண்டடைய முடியும்? வாசிங்க 13. Jeremiah 29:13. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அதான் சீக்ரெட். ஏன்னா தெரியும், முழு இருதயத்தோடு அவரை தேட உன் இருதயம் ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல. ஆமா, உலகத்தான் சொன்னா மனம் ஒரு குரங்கு, அது உலகத்தான் இருக்கு. உன் மனம் குரங்கு கிடையாது. ஆமென். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஹல்லேலூயா. அப்படிதானே? உங்களோட மனம் நிலையான அடுத்த திருத்தம். And you will seek me and you will find me. When you search for me. When you search for me. With all your heart. With all your heart. முழு இருதயத்தையும் apply your whole heart. And you will find it. You will find it. You will find it. வசனம் உண்மை, சமூலமும் சத்தியம். இது யார் சொன்னது? கர்த்தருடைய வாய் சொன்னது. நீ என்னை முழு இருதயத்தோடு தேடினால் தேடுகையிலே கண்டடைவா. அதுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கா இல்லையா? முழு இருதயத்தை அப்ளை பண்றதுக்கு போராட்டம் இருக்கா இல்லையா? போராடணுமா வேணாமா? இந்த இருதயத்தை அங்கும் இங்கும் சிதறி போகிற இருதயத்தை கூட்டி சேர்த்து ஒருமுகப்படுத்துறதுக்கே உனக்கு பெரிய போராட்டம் இருக்கும். ஒருமுகப்படுத்தி அவரை தேடிப்பார், கண்டடைவாய். ஆமென். தாவீது சொல்றார் 86ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, ஆண்டவரே நாமத்துக்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். Unite my heart, O God, to fear your name.
ஏனென்றால் there is no unity in your heart within yourself. உன்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒருமுகம் இல்லை, சிதறப்பட்ட இருதயம், அலைபாய்கிற இருதயம். அதை போராடியது கிறிஸ்து இயேசுவை தேவனை தேட ஒருமுகப்படு, தேவனை கண்டடைவாய். ஆமென். கவனிக்கிறீங்களா? எவ்ரிபடி, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டார். தேவனோடு போராடி மேற்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு தெரியுமா? மனதை ஒரு ஸ்ட்ரகிள் தீர்மானம், நான் தேவனை கண்டடைய வேண்டும். எத்தனை பேர் கண்டடையும்? என்ன பருகாம கையெழுத்து 8வது 11 Hallelujah. Psalm 86:11. Unite my heart. Unite my heart To fear your name. to fear your name. Amen. Hallelujah. Unite my heart. இப்ப தேவனோடு போராடுகிற அனுபவம் என்று சொன்னால் ஜெபத்துல போராடணும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும். ஹல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசி, ஓ ஹல்லேலூயா, கர்த்தரை தேட தன் மனதை செலுத்தினான். 1 நாள், 2 நாள், 3 நாள். ஓ, ருசிகரமான ஆகாரத்தை புசிக்கல, தேவனோட போராட ஆரம்பிச்சிட்டான். அதனால சாப்பாடு மேல விருப்பம் இல்லை. பரிமள தைலம் பூசிக்கல. ஹல்லேலூயா. எந்த ஒரு பானமும் பண்ணல. அப்படிதானே இருக்கு. ருசியான பதார்த்தங்களை இது ஒரு டேனியல் ஃபாஸ்டிங். நம்ம டெய்லி டேனியல் ஃபாஸ்டிங் தான். வெளிநாட்டுல டேனியல் ஃபாஸ்டிங் என்று சர்ச்சஸ்ல வைக்கிறாங்க. வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்டு ருசி இல்லாத பதார்த்தங்களை சாப்பிடுறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவச்சனமே, இது வெறும் ஃபாஸ்டிங் இருந்தா பட்டினி கிடக்கிற அனுபவம். ஆனால் தானியேல் வெறும் ஃபாஸ்டிங் இல்லை, அவன் மனதை செலுத்தினான். ஏன் எப்படி தெரியும்? அவன் 21 நாள் விடாம மனதை செலுத்திக்கிட்டே இருந்தான் தேவனை அறியும்படிக்கு. அங்கே காபிரியல் தூதன் வருகிறான். தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ அறிவை அடைவதற்கு மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி என்னைக்கு மனதை செலுத்தி அறிவாகிய தேவனை தெரிந்து கொள்ள மனதை செலுத்தினையோ அந்த நாள்ல இருந்து ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. உண்மைதான். ஆனாலோ நான் பதிலை கொண்டு வராதபடிக்கு பெர்சியா தேசத்தின் அதிபதி என்னோட போராடினான். ஹல்லேலூயா. தேவன் மீகாவின் தூதனை அனுப்பி அந்த பெர்சியா தேசத்து அதிபதியை மடங்கடிச்சு உனக்கு இப்ப பதிலை கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்ட்ரைக். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போராடு, தேவனை காண போராடு முழு இதயத்தோடு. If you search with all your heart, you shall find me. And not find me தான், you have to apply your whole heart. உட்காரும் போது எழும் போது கர்த்தாவே கர்த்தாவே இயேசுவே உம்மை அறிந்து கொள்ள, உம்மை நான் காண, உம்மை புரிந்து கொள்ள, ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கொடுக்கப்படும். சிம்பிளா சொல்லிட்டாரு. தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடாம நீ என்னத்தை தேடுற? ஹல்லேலூயா. Seek him diligently with all your heart, you shall find him. Amen. Hallelujah. இதுதான் தேவனோடு போராடுகிறான். யாக்கோபு சொல்றான், என்னை ஆசீர்வதித்தால் அவனுக்கு சொல்ல தெரியல, என்ன அவனுடைய தேவை தெரியல, ஆனா நான் உங்களை போக விட மாட்டேன். ஆமென். என் சாபமான நிலைமை போற வரைக்கும் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு தான் என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னார். Glory to God. என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியும், ஆனா ஆசீர்வாதமா இல்ல, சாபமா இருக்கிற. என் சாபம் என்னை விட்டு போக வேண்டும். ஏன் சாபம்? தேவன் என்னோடு இல்லை. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால் விடவே மாட்டேன் என்று போராடி கெட்டியா பிடித்துக் கொண்டான். அப்பொழுதுதான் நான் கேட்கிறேன், உனக்கு என்ன தேவை? உனக்கே தெரியல. உன் பேர் என்ன? யாக்கோபு. எத்தனை ஏமாற்றுகிறவன். சரி, இனி உனக்கு இந்த பேர் செல்லாது, நீ என்ன தேடினபடினால இனி நீ யாக்கோபு எனப்படாம. ஹல்லேலூயா. என்ன எதிர்பார்த்து வந்திருக்கு? என்னவா இருப்பாய்? இஸ்ரவேல் எனப்படுவாய். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பாதவன் யார்? இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தின் மக்களாக மாறும். நீ இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாயா? சாபமாக இருக்கிறாயா?
தேவனோடு போராடினால்தான் உன் சாபம் உன்னை விட்டு நீங்கும். அதிகமாய் தேவனை போராடி தேவனுடைய சமூகத்தால் நிரப்பப்பட சாப வாழ்க்கை விழுந்து போன மனுஷன் ஒளிந்து பிந்தின ஆதாமாகிய இயேசு உனக்குள்ளே உதிப்பார். Hallelujah. Oh, hallelujah. You have to strive to bring out the latter Adam from within you. உன்னோடு போராடுகிற பழைய மனுஷனாகிய விழுந்து போன ஆதாமோடு நீ போராட முடியாது. ஹல்லேலூயா. விழுந்து போன மனுஷன் மறுபடியும் உன்னை விழுகைக்குள்ளே கொண்டு போவார். விழுந்து போன பழைய சுபாவம், பழைய ஜீவியம், பழைய மனுஷன். ஆனாலோ பிந்தின ஆதாமாகிய இயேசுவை கெட்டியாய் பிடித்துக் கொண்டு அவரோடு கூட போராட, பிந்தின ஆதாமாகிய இயேசு முந்தின ஆதாம் செய்த பாவத்தை எல்லாம் தீர்த்து அதிலிருந்து மனுஷரை வெளியே படதான் கொண்டு வந்தார். நான் விழுந்து உன்னோட போராடுகிற விழுந்து போன மனுஷனிலிருந்து உன்னை விடுவித்து, ஹல்லேலூயா, உன் சாபத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற பிந்தின ஆதாமாகிய இயேசுவை கெட்டியாய் பிடித்துக்கொள். போராடு, இரவும் பகலும் போராடு. உட்காரும் போதும், எழுதும் போதும், நடக்கும் போதும். Strive with God. Struggle. ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இருமன உள்ளவன், தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன், காற்று அலைப்படுகிற படவை போல இருக்கிறான். ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Fervent, ஒரே மாதிரி டிட்டர்மினேஷன். தானியேலுக்கு டிட்டர்மினேஷன், ஒரு தீர்மானம் உள்ள வாழ்க்கை. தேவனை கண்டடைய வேண்டும், தேவனை பற்றிய அறிவை அடைய வேண்டும். ஒரே மனமாய் இருந்தான், கண்டடைந்தான். ஹல்லேலூயா. இருமனம் வேண்டாம். ஏதோ கேர்லெஸ் மனமும் வேண்டாம், அலைவாயிர மனம் வேண்டாம், கட்டவிழ்க்கப்பட்ட மனம் வேண்டாம். மனதின் அறையை கட்டு. ஹல்லேலூயா. ஆவி அடக்கு. தேவனோடு போராடி நான் மேற்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் பண்ணேன். தேவன் கண்டிப்பாக உன்னுடைய பிடியில் இருப்பாங்க. மாத்தாள், மரியாள், மகதலேனா மரியாள், எல்லாரும் சிலுவை வரைக்கும் வந்தாங்க. கல்லறைக்கு வந்த பிறகு அதோட எல்லாம் விட்டுட்டு போனாங்க. அவ்வளோ விடாப்பிடியாக கல்லறையின் முன்பாக அடக்கம் பண்ணின பிறகும் கல்லறையின் முன்பாக உட்கார்ந்திருந்தார். பின்பு ஓய்வு நாள் வந்ததுனால வீட்டுக்கு போனா. ஓய்வு நாள் விடியும் போது அதிக இருட்டோடே ஓய்வு நாள் முடிஞ்சது. வாரத்தின் முதல் நாள் தொடங்கின அந்த இருட்டோடே கல்லறைக்கு ஓடி போயிட்டார். See the fervency. இந்த உறுதியை பார்த்தீர்களா? அவள் மனமெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு இல்ல. ஓ ஹல்லேலூயா, glory to God. அதிக இருட்டோட கல்லறைக்கு ஓடி போனாள். உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல் அவள் தரிசித்தாள். இயேசு சொல்றாரு, தொடாது, நான் உன் பிதாவின் இடத்துக்கும் என் பிதாவின் இடத்துக்கும் ஏறி போகவே இல்லை. அவர் ஏறி போகிறது கூட தடை பண்ணிருச்சு. அவருடைய வாஞ்சியோடு கூட தேடுகிற, முழு இதயத்தோடும் தேவனை தேடுகிற அந்த அனுபவம், தேவன் எழுந்தருளி முதல்ல பரத்துக்கு போயிட்டு வரணும். அப்புறப்பட்ட இவளுடைய அந்த ஆர்வம் இயேசுவை தடுத்து நிறுத்தி, ஹல்லேலூயா, இவளுக்கு தன்னை வெளிப்படுத்தி பின்புதான் சொல்றாரு, நான் பரத்துக்கு போயிட்டு பிதாவிடத்துல போய் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா. எந்த அளவிற்கு நீ ஊக்கமாய் தேடுகிற உன் அனுபவம் எந்த அளவிற்கு தேவனை உனக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் எங்கோ போக முடியாது, நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும். அதுக்கு உதாரணம் சொன்ன மகதலேனா மரியாளுடைய அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆர்வமாக உங்களுடைய இருதயத்தை அதுதான் போராடுகிறது. தேவனிடத்துல போராடி மேற்கொண்டாயே. யாக்கோபை பார்க்கிறோம், இங்க மகதலேனா மரியாளை பார்க்கிறோம். ஆமென். உனக்கு அந்த அனுபவம் வேண்டும். எத்தனை பேருக்கு வேணும் அந்த அனுபவம்? எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென். அடுத்ததாக மனுஷனோடு மேற்கொண்டு, தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே. அடுத்து நம்முடைய போராட்டம் மனுஷரோடு. நீங்க சொல்லலாம், ஓ ஹல்லேலூயா, glory to God. எபேசியர் 6:12 சொல்லுது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இல்லைன்னு சொன்னீங்க, வேதம் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? மனுஷரோட போராடி லோகாதிபதிகள் தான், துரைத்தனங்கள் தான், அதிகாரங்கள் தான். காலையில் நான் சொன்னது போல கவனிங்கள், அவைகள் யாருக்கு மூலமாக அவர்கள் நேர ஆவி வந்து போராடல. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துதான் போராட்டம். முதல் போராட்டம் எங்க? மனுஷனாகிய மாம்சத்தில் இருக்கிற உனக்குள்ள இருந்தே வரும். ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா?
உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. Beloved, I beg you, as sojourners and pilgrims, abstain from fleshly lusts, which war against the soul. கவனிங்கள், மனுஷரோடு போராடினா என்று சொன்னால் நீங்க அவங்க எனக்கு சத்ரு, இவங்க சத்ரு. முதல் சத்ரு உனக்குள்ள இருக்க மாம்சமே. ஆமென். பிரியமானவர்களே, I beg you என்று சொல்லுவார். இந்த அசுத்த ஆவிகள் என்னது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உள்ளான இவை பொல்லாத ஆவிகள் எல்லாம் நீ மாம்சத்துல அலாய்வா இருக்க இருக்க இந்த மாம்சத்துக்குள்ள இருந்துதான் எழும்புது. ஹல்லேலூயா. இதோட கூட நீ போராட வேண்டும். ஆமென். அதுக்கு எபேசியர் 1:10 வாசிக்கிறோம். கர்த்தரில் பலப்படு, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படு, தேவ சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். நல்ல போர் சேவனம் எப்பவும் ஆயத்தமா இருக்கும். எந்த நேரம் என்ன அட்டாக் வரும்னு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற. அப்ப இந்த போர் யார் மூலமா வருது? உன்னுடைய மாம்சம்தான். உன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமா இந்த மாம்சத்தை தூண்டி இந்த ஆவிகள் போர் செய்யும். ஆக மொத்தம் அந்த ஆவிகளுக்கு தேவை ஒரு மாம்சம், சரீரம். ஹல்லேலூயா. இப்ப மனுஷரோட போராடினாய் என்றால் உனக்குள்ளே இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற போராட்டங்களை முதல்ல போராடி மேற்கொள்ள பழக வேண்டும். அதுக்கு எத்தனையோ செய்திகளை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப அது பேச போறதில்ல. என்னென்ன மனுஷரோடு போராடுறோம் தான் காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்தது அருமையான தெய்வச்சனமே, மனுஷனோடு போராடி மேற்கொண்டாயே என்று சொன்னால் ஜென்ம சுபாவமான மனுஷர்கள், கார்னர் ஆவிக்குரிய மனுஷர்கள். வாசிங்க கலாத்தியர் புஸ்தகம், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அடுத்த கலாத்தியர் வரும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போது 4ஆம் அதிகாரம் கலாத்தியர் 4:29 வாசிங்கள். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல் இப்பொழுதும் நடந்து வருகிறது. If you are spiritual person, hallelujah, you have struggled with carnal people. Amen. மாம்சத்துக்குரியவர்கள், மனுஷீகமாய் நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சபைக்கே கூட வரலாம். ஆனா ஆவியானவரால் நடத்தப்படாம மனுஷீகமா ஜென்ம சுபாவத்தில் நிரப்பப்பட்டவங்க நம்மகிட்ட மோதிக்கிட்டே தான் இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே. ஆவிக்குரியவர்களாக அல்லாத மனுஷீகத்தினால் நிரப்பப்பட்ட மக்கள் நம்மளோடு மோதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட எப்படி போராடும்? நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்தோடு நடத்த. வாய் சண்டைனா வாய் சண்டை, கை சண்டைனா கை சண்டை, அப்படிதானே? உடனே கை துடிக்கும். வாய் பேசுனா நம்ம வாய் பேசணும். ஆனால் அதையோ ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரிய ரீதியிலே மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூளை அறிவு சாதிக்காத முழங்கால் சாதிக்கும் என்று பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. நீ முழங்காலை முடக்கி கர்த்தருடைய சமூகத்துல செபிக்கும். சத்துருக்களுக்காக செபம் பண்ணுங்க. உங்களை பகைக்கிறவர்களை, உங்க சத்துருக்களை சிநேகிங்க. உங்க பகைக்கிறவர்களுக்காக செபம் பண்ணுங்க. துன்பப்படுத்துறவர்களுக்காக செபம் பண்ணுங்க. அப்புறம் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இதுதான் நம்ம போராட்டம். நல்லா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இல்லையே. கர்த்தர் சும்மா எனக்கு ஒரு கையில ஒரு AK-47 கொடுத்து படப்படன்னு சொன்னான். இவ்வளவு நல்லா த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு. இது ரொம்ப போரா இருக்குது. ஆனா இதுல தான் நாம் என்ன செய்கிறோம்? மனுஷர் மூலமாய் போராடுகிற ஆவிகளை ஜெயிக்கிறோம். மனுஷர்களையோ ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே. தேவ பிள்ளையே, ஜென்ம சுபாவமான மனுஷர்கள் நம்மளோடு போராடுவார்கள். போராடி மேற்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பெரிய டீட்டெயில்ல எல்லாம் பேச விரும்பல, உங்களுக்கு தெரியும், எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கேன். So you be spiritual to overcome carnal people. You don't become carnal. ஆவியில ஆரம்பித்த நீ மாம்சத்துல முடிவடையாதே. மாம்சத்துக்குரியவனை போல மனுஷீகத்திலே செயல்படாதே. 1 கொரிந்தியர் 3:3 சொல்லுகிறது, you are behaving like mere men. பலமான ஆகாரத்தை உண்ண வேண்டிய நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வாக்குவாதங்களும், பிரிவினைகளும், சண்டைகளும், மார்க்க பேதங்களும், சகல விதமான மனுஷீகமும், கார்னாலிட்டி. You are behaving like ஆங்கிலத்தில் mere men. அற்ப உலக மனுஷனை போல பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. You are different. நீ வித்தியாசமானவள் அல்லவா? நீ வித்தியாசமானவள். மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே. உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும். வாசிங்கம்மா, எப்படி எண்ணி பேசுகிறேன்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:1 வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல், உங்களுடனே பேசக்கூடாமல், மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. மாம்சத்துக்குரியவர்கள் என்றால் இன்னும் ஆவியில வளர்ச்சி இல்லாதவங்க. அதனால்தான் இன்னும் உலக பிரகாரமான மக்கள் போலவே நடக்கணும், பேசணும், பழகிறோம். பேதுரு மீன்காரன். இந்த காலத்து மீன்காரர்கள் எப்படி பேசுவாங்க? நான் பேச மாட்டேன், நீங்க யோசிச்சு பார்த்து. அவர் அப்படிதான் பேசியிருந்திருப்பார். நான் இயேசுவோடு பழக 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 அவரை பிடிக்கும் போது, இல்ல நீயும் அவரோடு கூட இருந்தவன் என்று சொல்லும் போது அவன் சொல்றான், தெரியாது சபிக்க சத்தியம் பண்ண சொன்னாலும் சொல்றான், சபிச்சாலும் சத்தியம் பண்ணாலும் அவன் சொல்றான், அவன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்குது. நீ மீன்காரன் இல்லையே, அவரோடு இருந்த போது இயேசுவை போலவே உன் பேச்சு ரிஃபைண்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே கவனிங்க. You are behaving like mere men. 3ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமை, வாக்குவாதம், பேதகம் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். நீ ஆவிக்குரியவனாய் இருந்தால் மாம்சத்துக்குரியவர்கள் உன்னோடு போராடுவார்கள். ஆனால் நாம் தொடர்ந்து அதன் மத்தியிலும் ஆவிக்குரியவர்களாகவே இருந்து அவர்களை ஜெயிக்க வேண்டும். Amen. If they mean harm to you, அதான் ஸ்னேக்குக்கும் வாமுக்கும் வித்தியாசம். பாம்பு அடிச்ச உடனே புஷ்ஷுன்னு படம் எடுக்கும். புழு அடிச்சா அதுக்கு மேல எதுக்காதான். இயேசு வாய் திறவாத அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுறார். ஆட்டை போல இருந்தார். அப்படி என்றால் நம்ம அவரை போல மாறணும், ஆவிக்குரியவர்களை மாறினாதான் அப்படி இருக்க முடியும். இல்லைன்னா அந்த மனுஷிகர் தான் நமக்குள்ளே அப்படி புஷ்ஷுன்னு தான் எழுதி வரும். யார் தெரியுமா உள்ளே பதுங்கி இருக்கிறது வெளியே வந்துடும். அல்லேலூயா. ஆகிய நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம் என்றால் மாம்சத்துக்குரியவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள் நம்மளோட போராடுவார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். தயவுசெய்து மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை உண்டு, சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறது. ஆவிக்குரிய சிந்தையாய். அல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. 3ஆவதாக, எந்த மனுஷரோட போராடி மேற்கொண்டா என்றால் எப்படிப்பட்ட மனுஷர்கள் போராடுகிறார்களாம்? நாம் பார்த்தோம், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். யார் என்று பார்த்தால் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும்போது அங்கே அவர் பர்வேசு எனப்பட்ட ஒருவனோடு கூட போராடுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். 7:8. சரி, முந்தின வசனம் கூட வாசிப்போமா? அவர்கள் பாப்பா பட்டணம் வரைக்கும்
பவுலும் பர்னபாவும் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு எனும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அதிபதியோட கூட இருந்தான். அந்த மேஜிஷியன் ஆயிரத்துல என்ன போட்டிருக்குமா? Verse 6. A certain sorcerer, a false prophet. Sorcerer, false prophet. வாசிங்கம்மா. அந்த அதிபதி அவன் யாரோட இருந்தான்? இன்டெலிஜென்ட், புத்தியுள்ள ஒரு அதிபதியோட கூட யார் இருந்தது? சாஸ்திரர் இருந்தான், மாயவித்தைக்காரன். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்த. அவனுக்கு தேவ வசனத்தை கேட்க ஆசை இருந்தது. மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதி என்ன செய்தான்? விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோட எதிர்த்து நின்றான். யாரோட எதிர்த்து நின்றான்? மாயவித்தைக்காரன் பவுலோடும் பர்னபாவோடும் எதிர்த்து நின்றான். அந்த அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படிக்கு வகை தேடி. அதிபதி சத்தியத்தை விசுவாசிட்டா இவன் பிழைப்பு போயிடும். அல்லேலூயா. ஆகையினாலே அந்த அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படிக்கு அவன் பவுலோடும் பர்னபாவோடும் எதிர்த்து நின்றான். இன்றைக்கும் மாயவித்தைக்காரர்கள், சார்சரர்ஸ், இன்னைக்கு ஐயோ விதிசூனியம், மந்திரம், சூனியம், இன்னும் என்னெல்லாம் பேரு, ஏவல், அது இது என்னன்னா பேரு கொடுத்துக்கோ. ஆக மொத்தம் அது கிரியை செய்வது மனுஷன் மூலமாக, மனுஷி மூலமாக. அது நம்ம சபையில் ஊழியர்கள் எதிர்க்கும். தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களை எதிர்த்து நிற்கும். சரீர பிரகாரமாக அவன் அங்க எதிர்த்து நின்னா இங்க முடியல, எதிர்த்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பொல்லாத ஆவிகளோடு தான் போராட்டம். ஆனா அவைகள் மனுஷனுக்குள்ள இருந்து தான் கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. மாயவித்தைக்காரன் பவுலோடும் பர்னபாவோடும் எதிர்த்து நின்றான். அதிபதியை விசுவாசத்திலிருந்து விலகி போகும்படிக்கு இன்றைக்கு நம்மோடு எதிர்க்க பலவிதமான சூனியத்தின் ஆவிகள், மந்திரவாதிகள், வில்ல சூனியக்காரர்கள், ஏவல்காரர்கள் என்னென்னமோ செய்கிறார்கள். வசனத்தை சொல்லிடாத, ஜீவ வசனத்தை பேசிடாத. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு வழியை சொல்லி கொடுத்துடாத. ஆமென். ஜனங்களை வழி சத்தியத்திலிருந்து விசுவாசத்திலிருந்து திரும்பபடிக்கு வகை தேடி. இந்த ஜனங்கள் சத்தியத்தை கேட்டுட்டா நம்ம தலை நசிக்கிடுவே. ஆகையினால ஊழியர்களோடு எதிர்க்கிறான், சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களோடு எதிர்க்கிறான். ஹல்லேலூயா. என்ன செய்தான் பவுல்? எதிர்த்து நின்றான். 8ஆம் வசனம். 9ஆவது வசனம். பேய் பிடிச்சவங்களோ பேய் பிடிச்சவங்களோ பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவனை உற்று பார்த்து. பிசாசு எங்க பார்த்து இப்பெல்லாம் நான் எங்க கண்டுபிடிச்சேன்? நல்லா பிசாசுகளோட பழகி பிசாசு ரொம்ப பழக்கமாகிடுச்சு. பிசாசு எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னா, நானும் பார்த்துட்டேன். சூன்யத்தால் ஏவப்பட்ட மக்கள்லாம் இந்த கண்ணுக்குள்ளதான் அந்த பிசாசு பேசுது. உள்ள ஸ்பிரிட் இறங்கிடுது, அந்த கண்ணு மூலமா ஸ்பிரிட் பார்க்குது. எனக்கு ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் வந்தது இல்லையா, அதுதான் சொல்லுது. அது வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் கொண்டாந்து விட்டாங்க. உண்டு தெரியுமா? தேவ வல்லமை இழந்தபடினாலே பிசாசின் வல்லமைக்கு தங்களை விற்று போடுகிற ஊழியர்களும் உண்டு, விசுவாசிகளும் உண்டு. Never do that. Do or die. கர்த்தர் ஜீவனை கொடுத்தா ஜீவன் இருக்கட்டும், எடுத்தா எடுக்கட்டும். கர்த்தர் கொடுக்காத ஜீவனோ சுகமோ ஆரோக்கியமோ விடுதலையோ வேண்டாம். ஹல்லேலூயா. பிசாசு பிடிச்சி ஆடுறவங்க விடுதலை இல்லாம மந்திரவாதிட்டு போயிடும். அவன் என்ன செய்யறான்? நான் அப்படிதான் சொன்னேன், பெத்த தொடர்ந்து கிறிஸ்துவ இரு, இதை செய், ஒன்றும் தப்பு இல்லை. காலையில கூட சொன்னேன், கர்த்தருக்கு அருள். சூனியக்காரர்கள், மந்திரக்காரர்கள், மாயவித்தக்காரர்கள், இவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருள். அசுத்த ஆவிகளை கொண்டு செய்கிறார். இவர்கள் பவுலோடு பர்னபாவோடும் இவன் எதிர்த்து நிற்கிறான். எதிர்த்து நிற்பார்கள், இல்லைன்னா தன்மையாக பேசி வலுவ வைப்பார்கள். ரெண்டும் இருக்கும். கட்சிக்கிற சிங்கம் தான் போலதான், சர்ப்பத்தையும் போலதான். ஆமென்.
சாத்தான். எச்சரிக்கை. ஆமென். நயமாவும் பேசி உன்னை விழ வைப்பாங்க. ஓ, நீ விழாத பட்சத்துல எதிர்த்தும் சீறி கொண்டு நிற்கும். ஆமென். நயமா பேசி அவங்களோட ஒத்து போயிட்டோம்னா விட்டுரும். ஆனா நீ விட்டு ஒத்து போகாத பட்சத்துல அதுக்கு பிறகு வர சீற்றங்களை பார்க்கணுமே. ஹல்லேலூயா. அப்படியானவன் எதிர்த்து நிற்கிறான். உடனே பவுல் என்ன செய்தான்? மாம்சத்துல போராடல, ரத்தத்துல போடல, பரிசுத்த ஆவியிலே நிறைந்தான். அந்த மாய விதைக்காரனை உற்று பார்த்தான். அதுதான் சொல்ல உற்று பார்த்தான். ஏன்? அந்த கண்களுக்குள்ளாக இருக்கிற ஸ்பிரிட். நீ தனியா உன் பலன் இல்லாம உற்று பார்த்தனா முடியாது. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அந்த கண்களுக்குள்ளாக உற்று பார்ப்பாய் என்றார். அந்த கண்கள் மூலமாய் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள் நடுங்கி கீழே விழும். Amen. Hallelujah. You have to be filled with the Spirit of God, with the power of the Holy Spirit. Then look into the eyes of your enemy. Hallelujah. உற்று பார்க்கிறான். பார்த்து என்ன சொல்றான்? உடனே மூடி வச்சுட்டீங்களா? அப்போஸ்தலர் 13:9 வாசிங்க. உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைவனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை முன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய். எங்க வந்துச்சு பாதிப்பு? கண்ணுக்கு தான். நீ சில காலம் சூரியனை காணாமல் குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே. இது யாருக்கு செய்தி? மனுஷர் போராடுறாங்கன்னு அவங்களுக்கு அடிமைப்பட்டு போகாது. எந்தெந்த விதத்துல மனுஷர் மூலமாய் ஆவிகள் போராடுகிறது என்பதை அறிந்து போராட வேண்டும். உனக்குள்ளே போராடுகிற இச்சைகள் மூலமாக, மற்ற மனுஷிகமான கார்னல் பீப்புள் மூலமாக, கார்னாலிட்டி மூலமாக அதை எப்படி மேற்கொள்ளணும்? ஆவிக்குரியவனாக இருந்து அசுத்த ஆவிகள், மாய வித்தைகள், அசுத்த மந்திரவாத சூனியங்கள் மனுஷர் முன்னால் போராடும் போது பரிசுத்த ஆவிகளை நிறைந்து ஆவிகளை நீ கடிந்து கொள்ளும்போது, உற்று நோக்கி பார்த்து கர்த்தருடைய ஆவியின் ஏவுதல்படி கடிந்து கொள்ளும் போது அவர்கள் மடங்கடிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனையும் you have to discern. இது எப்படி என்ன மாதிரி கிரியை இருக்கிறது என்று பகுத்தறிந்து அதுக்கு ஏற்ற வண்ணமாக போர் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மாய வித்தைகள், சூனியங்களை மேற்கொள்றது. கடைசியாக இன்னொன்று இருக்கு, அதுதான் மகா பொல்லாத ஒன்று. வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா, glory to God. 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரகித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை ஐயோ, இதுதான் மகா பயங்கரம். சூனியம் இல்ல, மாயவத்தியம் ஒண்ணும் இல்ல, பயங்கரமான வஞ்சிக்கிற ஆவி இது. இருதயத்தை வழுவி போக செய்கிற ஆவி, ஸ்டெபிலிட்டியிலிருந்து உன்னை விட செய்கிற ஆவி, இயேசுவின் நாமத்தாலே வஞ்சிக்கிற ஆவி. யார் மூலமா தான்? மனுஷன் மூலமாகத்தான். ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். 2 கொரிந்தியர் 11 நமக்கு தெரியும். கள்ள அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. ஓ, சாத்தானுடைய ஊழியக்காரர், நீதியின் ஊழியக்காரோட வேஷம். சாத்தான் மொழியின் தூதண்ட வேஷத்தை தரித்துக் கொள்கிறான். இதெல்லாம் இருக்கிறது. அதனால எந்த ஊழியக்காரரையும் நம்ப முடியாது. மாம்சத்தில் இருக்கிற யாரையுமே சீக்கிரம் நம்ப கூடாது. அவங்களுக்குள்ள புறப்படுறது ஆவியின் கரியா, அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரா. ஆமென். ஹல்லேலூயா. அந்தந்த நிமிஷத்துக்கு சோதிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாங்க. அவர்கள் ஆவியில கொஞ்சம் அசதியா இருந்துட்டாங்க, அல்லது கொஞ்சம் ஹல்லேலூயா glory to God, ஆவியிலே அனல் குறைந்து போயிருந்தார், உள்ள எல்லாம் உள்ள. ஆமென். எச்சரிக்கை.
அதனாலதான் பரிசுத்த ஆவி டிபெண்ட் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் சார்ந்திருக்க. இங்கே பார்க்கிறோம், வஞ்சிக்கிற ஆவிகள் யாரை கொண்டு கிரியை செய்கிறது? கிறிஸ்தவர்கள் என்கிற கிறிஸ்துவை விட்டு விழுந்து போனவர்கள், சத்தியத்தை விட்டு விழுந்து போனவர்கள், சத்திய மார்க்கம். அதனால 3வது வசனம் சொல்லுது, அநேகர் அவருடைய வழி கெட்ட நடக்கைகளை பின்பற்றுவார்கள், அதனால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொருளாசை உடையவர்கள், தந்திரமான வார்த்தைகளை உடையவர்கள், உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்வார்கள். ஹalleluya. இன்னும் அதை பத்தி நிறைய நமக்கு தெரியும். ஹalleluya, glory to God. ரோமரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், glory to God, 17, 18 போன்ற வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவர் கவலையில்லாதவருடைய இருதயத்தை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நேரமில்லை, கவனிங்க தயவுசெய்து, நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். இந்த ஆவிகள் துணிகரமான ஆவிகள். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அது எப்படி வழுவி 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 இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி அவங்க சத்தத்தெல்லாம் கேட்டீங்கன்னா உங்க ஆவியை பஞ்சர் போடுறாங்க. ஏன்னா அவங்க மனசாட்சியை மழுக்கி 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 கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம மனசாட்சியை மழுக்கி 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 அவர்கள் என்ன செய்தார்கள்? அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்து, சாத்தானும் ஒளிந்தூதுன்ற வேஷத்தை தரித்துக் கொள்வார், தேவ பிள்ளைகளை போல அந்நிய பாஷையும் பேசுகிறார். சமீபத்தினுடைய சபைக்கு அடிக்கடி காலை ஆராதனைக்கு ஒரு வந்து கொண்டே இருக்கிறார். திடீர்னு வந்து சொன்னாரு, நான் மட்டும் ஒரு 20 நிமிஷம் ஆலோசனை கேட்கணும், உனக்கு தெரியாது, நல்ல பெரிய ஊழியக்காரி ஆலோசனை கேட்க. அன்னைக்கு இப்போ மூட்ட போதுகிற வந்ததுனால சொல்லிட்டு அடுத்த வாரம் வாங்க, இப்போ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பிரதரை சொன்னேன், வந்து அசானி போய் போகாமல் இரு, மூட்டை விட்டுரு, நீ பேசு, எனக்கு ரொம்ப லீடிங் இல்லை, என்னன்னு தெரியல, நீ பேசுன்னு சொல்ல, யூ வெயிட், யூ கம். நிறைய அந்த அரசாணி பாளையத்துக்காங்க போன வாரம் வருகை. அது முதல் வாரமும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். இந்த வாரம் லேட்டாக வந்தார். வந்துட்டு ஆவியில் நினைச்சி ஆவியில் நினைச்சி அடிச்சு அடிச்சு அந்த கும்பில் வர பாவி எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன், கும்பில் வர அந்நிய பாஷையை பேசி பேசி மூலம் கொடுக்கலாம். முதல் வாரம் பேசும்போது எனக்கு சரியாக ஸோ டயர்டு, எனக்கு சரியாக டிசைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இந்த வாரம் நேரம் உடனே பயபக்தியாகி முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு, அந்த ஜெபமே வரல இயேசு நாமத்தில். இப்படிலாம் யாராவது வந்தாங்கன்னா உடனே என்னோட ஜெபம், இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தில் அது பொல்லாத ஆவிகளை கட்டுகிறேன். அவங்க சார்பாக ஜெபிக்கல, அவங்களுக்குள்ள இருக்க பொல்லாதாரத்தையும் கட்டுறேன். அவங்களுக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கிறேன். என்ன சின்சியரான ஜெபம் சிஸ்டர் செய்யறாங்க. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே எல்லாவற்றையும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், கீழ்படுத்துகிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும், பார்த்துக்கொள்ளும். எதை பார்த்துக்கொள்ளணும்? ஒன்றும் கிடையாது. நல்ல சான்ஸ் வந்ததுக்கு ஜெயிச்சு அனுப்புறது. ஞானமாக இருக்க வேண்டும், இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கும். இது போதாது. படையெடுத்து வருவாங்க இங்கே புதுசு புதுசாக வினோதமான ஜனங்க. வேற எங்கேயுமே இடம் கிடைக்கல, எங்கெங்கேயோ ஆராதனை நடந்து போக வேண்டியது. வந்துட்டு அந்நிய பாஷையே ஆவியில கலக்கமாக்கினா சத்தம் போட்டு, அப்பா அதில் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து அந்நிய பாஷை, நானும் கண்ணை திறந்து பார்த்தே தான் ஆராதனை. கண்ணு அப்புறம் கண்ணு இதுக்கு ஜோனத்தான் ரொம்ப பண்ணுவாங்க. இப்போ அப்போ போன வருஷம் இப்போ ரொம்ப நல்ல பையன் கேட்டேன், ஃப்ரெண்டு தானே ஆண்டிக்கு, அம்மா அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி நான் வந்து போன வருஷம் உள்ள போகல. ஏன் தெரியுமா? விழுந்து போன ஆவி எந்த சத்தியத்தையும் கேட்காது, அவனோட மயக்கத்திலேயே இருக்கும். அப்புறம் அதன் சொன்னாங்க, 16 வயசு என் பையன் இறந்துட்டான். இந்த மனதுருக்கம் வந்துடும்ல. திரும்ப சொன்னார், எங்கள் அப்பா 16 வயசு பையன் இருந்துட்டான், அது மாதிரி எங்கள் அப்பா இருந்துட்டேன். யார் இருந்தால் எனக்கு இல்லையா, உனக்குள்ள இருக்கிற பையன் நான் எப்படி பார்க்கறது, இதுன்றது மனசில் நினச்சிக்கிட்டேன். எந்த சபைக்கு போகிறீங்கன்னு தான் கேட்டேன். வாரம் வாரம் ட்ரைபல் மினிஸ்ட்ரி போய் கலெக்ட் பண்ணி, நான் தான் பவுண்டர். நீ பவுண்டராக இது யாரை வேணா இது எனக்கு என்ன ஆச்சு, நான் பவுண்டர் நான் ப்ரெசென்ட்டை சொல்லினா அது அப்படின்னா ஃபவுண்டரை போய் பவுண்டர் உனக்கு எக்ஸ்பிளனேஷன்.
பாஸ்டர் அதுக்கெல்லாம் ஜெபிக்கிறதா இல்லை, வேற ஏதாவது சாப்பிட்டு பார்த்து போய் அங்கே ஒரு ஆண்களோட ஊழியக்காரங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்து ஜெபிச்சுக்கணும். நான் ஜெபிக்கிறாங்களா இல்லை, ஜெபிக்க மாட்டீங்களா இல்லை, போச்சு. பயங்கரமான பேச கொஞ்ச நேரம் கூட முடியாது. ரொம்ப நீங்கள் காவல் எல்லாம் பேசுனீங்க, பத்தல் போட்டு போயிடும், ஆவி ஓட்ட விழுந்துடும், அபிஷேகம் எல்லாம் வெளியே லீக் ஆகி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லா இந்த ஆவிகளை எப்படி மேற்கொள்றது? எல்லா ஆவிகளையும் நம்பாத. ஹல்லேலூயா. சத்தியத்துல தேறினவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னாங்க. சொன்ன கவுண்டர்ஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினலை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். டக்குன்னு கவுண்டர்ஃபிட் பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஓ இது ஏமாத்து கேஸ். ஹல்லேலூயா. இது ஃபேக் நோட்டு, கள்ள நோட்டு. ஆமென். அந்த அளவுக்கு தேவனோடு மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாய். சும்மா பிசாசுங்க, நீங்க பிசாசு மனுஷருக்குள்ளே தான், ஓ ஹல்லேலூயா, மூலமாகத்தான் போராடுகிறான். ஆகையால் எச்சரிக்கையாக, சூனியமா இருக்கட்டும், வெளிசினியமா இருக்கட்டும், விழுந்து போன ஆவிகளா இருக்கட்டும், மனுஷருக்குள்ளே எப்படி பரிசுத்த ஆவியாளர் மனுஷருக்குள்ளே இருந்து செயல்படுகிறாரோ அதே போல அசுத்த ஆவிகள் மனுஷர் மூலமாகவே கிரியை செய்கிறது. எச்சரிக்கை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நாமும் தேவனோடு மனுஷரோடு போராடி மேற்கொள்ளுகிறவர்களாக. இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகள், விழுந்து போன ஆவிகள், நீ இயேசுவின் நாமத்தில் அல்ல, சத்தியத்தை அறிவினாலே சத்தியத்தில் உறுதியாக இருந்தால்தான் இவர்களை மேற்கொள்ள முடியும். இவன் ஏன் விழுந்து போனாங்க தெரியுமா? எந்த அதிகாரத்துக்கு உட்படலை, எந்த சபைக்கும் உட்படலை, எந்த சபைக்குள்ள அடங்கி இருக்கல. தன்னிச்சையாக இறந்தவர்கள், யாருக்கும் அடங்கியே இருக்க மாட்டாங்க. ஆகினால வந்தது விபரீதம், பலவிதமான பொல்லாத ஆவிகள், அலக்களிக்கிற ஆவிகள், வழுகி போகிற ஆவிகள். வயல் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டுகளே, என்னையும் தேவனையும் மனுஷனையும் மேற்கொள்கிற மகளாக மாற்றும். தேங்க்யூ லார்ட். நான் போராடி மேற்கொண்டு விழுந்து போன மனுஷனிலிருந்து வெளியே வந்து பிந்தின ஆதமாகி இயேசுவை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் நான் மாறணும். சாப நிலை, ஆதாமில் விழுந்த சாபம் என்னை விட்டு நீங்கணும்ப்பா. நான் ஆசீர்வாதம் பெறணும். ஆதாமில் இருந்த சாபம் இருந்ததுனால தான் யாக்கோபு பார்த்து என்னை ஆசீர்வதிங்க, நான் எத்தனை இருக்கிறேன் என்று கதறினான். என்னை ஆசீர்வதிக்க அவன் யாக்கோபாக, இஸ்ரவேலாக, ரட்சிக்கப்பட்டவனாக மாறினான். போராடி முழுவதைத்தோடு தேடி கண்டடையத்தக்க ஒரு நல்ல இருதயத்தை அனுபவத்தை ஒவ்வொருவருக்கு தாங்கப்பா. இழந்து போனவர்களெல்லாம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளட்டும். இழந்து போன மூட கூட உள்ள உதவி, அன்பு, ஓ ஹல்லேலூயா, ஐக்கியம், ஓ இக்கரவா முழுவதைத்தோடு தேடத்தக்கதான ஃபர்வன்சி, ஓ இக்கவா கிருபைகள் எல்லாவற்றையும் திரும்பத்தாங்கப்பா. இதெல்லாம் சத்துரு கொள்ளையாடி போனாங்க. பரிசுத்தம் எல்லாம் அவர்களுக்கு திரும்பத்தாங்கப்பா. ரட்சிப்பு அவர்களுக்கு திரும்பத்தாங்கப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Glory to Jesus, Holy Spirit of the true living God. Remehendra hasyantu ikarabau shikaralabau yantu ikarabau shidabau. Hallelujah, hallelujah, hallelujah. மனுஷரோடு எப்படி போராடி மேற்கொள்ள? ஓ ஹalleluya. நமக்குள்ளே முதலாவது மாம்சத்திலே போராடுகிற இச்சைகள், இரண்டாவது மனுஷீகம், ஆவிக்குரியவர்களோடு மாம்சத்துக்குரியவர்கள் போராடுவார்கள். மூன்றாவது பொல்லாத மாய வித்தைகள், குறிக்காக ஆவிகள், அது மாயக்காரர்கள், மாய வித்தை செய்கிறவர்கள், மந்திரக்காரர்கள், சாசரஸ் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பார்கள் அல்லது வஞ்சிக்கிற விதமாய் விழப்படப்பார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான்காவது விழுந்து போன மனுஷர்கள், கிருபையிலிருந்து விழுந்தவர்கள், மனசாட்சியை விற்று போட்டு பாவம் செய்து தேவனை இழந்து போனவர்கள், விழுந்து போனவர், பாம்பாகிய வலுசற்பத்துக்கு இடம் கொடுத்து தான் பாதிக்கப்பட்டவர்களின் மிக அபாயத்துக்குரியவர்கள். இவர்களை கண்டு விலகு. அப்படிப்பட்ட நிலைமைக்கு யாரும் தள்ளப்படவும் கூடாது. மனசாட்சியில சீக்கிரமாய் சூழ்ந்து போகாதபடிக்கு தவறு என்று உணர்ந்து கத்தரோடு அப்பப்போ ஒப்புரவாகி செப்பனிட்டு மனசாட்சியை ஆரோக்கியமாக காத்துக்கொள்ளணும். நம்ம மனசாட்சியை மறுபடியும் பாதிக்க இடம் கொடுத்து மனசாட்சி பொத்தல் ஆகி ஹல்லேலூயா அந்த பரிசுத்தவனுக்கு இடமில்லாமல் போயிட்டது. தயவு செய்து மனசாட்சியில சூழ்ந்து போயிடாத. விசுவாசமாகிய கப்பலையும் சேதப்படுத்துகிறாங்க. glory to God. மாத்திரமில்லை, அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாக இந்த சத்தியத்தினால், சத்தியத்தை பேசினாதான், வசனம் பேசினாதான் இந்த அசுத்தாவிகள் எல்லாம் சத்தியத்தை சொல்லி சத்தியத்தில் உறுதியாக இருந்து விலகு. கத்திட்ட ஞானத்தை கேளு. சொல்லலாம் வாயில திறந்து கத்தரை ஸ்தோத்திரிங்க. ஃபர்ஸ்ட் தொடர்ந்து நடத்தும்.
Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Hallelujah. தேவனோடு மனுஷனோடு போராடி யாக்கோபு ஹல்லேலூயா மேற்கொண்டான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை முழு இருதயத்தோடு அவரை தேடி ஹல்லேலூயா. praise the Lord. முழு இருதயத்தோடு மரியாள் தேடினாள். ஹல்லேலூயா. இயேசு ஹல்லேலூயா தக்க வைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. இயேசுவை அவள் காணும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருக்கு கூட கிடைக்காத பாக்கியம் உயிர்த்தெழுந்த இயேசுவை மரியாள் தரிசித்தாள். ஹல்லேலூயா. praise the Lord. நாம் முழு இருதயத்தோடு அவள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவள் கல்லறிடத்துக்கு சென்றாள். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ கல்லறிடத்துக்கு இருட்டோடு எழுந்து செல்வது கூடாத காரியம். அது அந்த காலத்தில் அது சாத்தியம் இல்லை. ஆனாலும் சாத்தியங்கள் எல்லாம் எல்லாவற்றும் தகர்த்தெறிந்து அவளுடைய முழு இருதயமும் இயேசுவை நான் பார்த்தால், இயேசுடைய சரீரத்தை பார்த்தால் போதும் என்று இயேசுவின் மேலே அவள் சில தாகம் உள்ளவளாக இருந்தாள். அவரை மாத்திரம் அவள் தேடினாள். மனுஷரை குறித்து அவளுக்கு கவலை இல்லை. முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிறவர்களுக்கு அதனுடைய மனுஷரை குறித்த கவலை கிடையாது. அவங்களுக்கு என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன பேசுவார்கள்? நோ. Her only focus was to seek the body of Christ. She wanted to see Jesus. Hallelujah. நம்முடைய இருதயமும் இயேசுவை நான் இயேசுடைய சமூகத்திலே இருக்கணும். இயேசுவை நான் தேடணும். இயேசுவை நான் கண்டடையணும். சாது சுந்த சிங்க சொன்னார், ஹல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, நீங்கள் இயேசுடைய தொடுதலை hallelujah, have a divine encounter. Each and everyone should have a divine encounter with Christ என்று புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். தேவனால் தொடப்பட்ட சவுல் பவுலாக மாறினார். hallelujah. Praise the Lord. Glory to Jesus. Hallelujah. hallelujah. மோசே கர்த்தர் சந்தித்தார். hallelujah. தேவ மனுஷனாக மாறினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும் போது தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில வரும். நாமும் வேறே மனுஷனாக மாறலாம். hallelujah. தேவனால் தொடப்பட்ட வாழ்க்கை அது ஆவியால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாக மாறும். தேவனுடைய தொடுதல் இல்லாவிட்டால் அது மாம்சத்திலே நடக்கிற வாழ்க்கையாக இருக்கும். hallelujah. அதே போல மனுஷர்கள் hallelujah, we need a discernment, hallelujah, to overcome the wicked people, hallelujah, evil people, carnal people. So ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எனக்கு அந்த பகுத்தறிவை தாங்கப்பா. பகுத்தறிவு எப்படி வரும்? வேத வசனத்தை வாசித்து அதுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது hallelujah, நாம் மனுஷருக்குள்ளாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இரவு வேளைக்காக ஸ்தோத்திரம். பேசப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இனிமே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் தூங்குகிறவர்களாக இராதபடி, அசதி நிர்விசாரங்களுக்கு இடக்கூடாதபடிக்கு சோர்வு என்கிற சத்தனுடைய ஆயுதங்களை முறித்து போட்டு ஆண்டவரே உமக்குள்ளாக எழும்பி முழுதோடு தேடி உம்மை கண்டடைந்து உம்மையால் ஆசீர்வதிக்கப்பட எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அதே போல இந்த பூமியிலே ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், மாம்சத்துக்குரியவர்கள், பிசாசு மக்களில் இனம் கண்டு கொண்டு ஆண்டவரே அவர்களை எதிர்த்து நின்று ஆண்டவர்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வந்து யாவரையும் ஆசீர்வதியும் துதிக மகிமை யாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை